ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் சமைக்க போது கத்திரிக்காய் வெஜிடபிள் பிரியாணி. லாஸ்ட் டைம் நான்வெஜ் போட்டேன், ஆனால் இந்த டைம் வெஜிடேரியன் ட்ரை பண்ணேன். நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணுங்கள். ஐ திங்க் நல்லா இருக்குது, எனக்கு நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு குக்கர் வச்சுக்கிறேன், கொஞ்சம் ஆயிலை ஊற்றிக்கினேன். ஆயில் கூட கொஞ்சம் கீ இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு, அதனால் கீயும் போட்டுக்கினேன். அப்புறம் ஜீரகம், பட்டை, லவங்கம், பிரியாணி இலை அதெல்லாம் கஸ்தூரி மேத்தி நல்லா போட்டுட்டு கொஞ்சம் அது ஆயில் சூடான அப்புறம் போட்டுக்கினேன். அப்புறம் இது வெங்காயம் நல்லா போட்டுக்கினேன். நல்லா கோல்டிஷ்னாக ஆகட்டும், ஃப்ரை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அது அந்த கேப்பில் போயிட்டு தக்காளி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கினேன். தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு இது நல்லா ஆனியன் ஃப்ரை பண்ண அப்புறம் கொஞ்சம் ஃப்ரை ஆச்சான்னு எட்டி பார்த்தோன்னே அப்புறம் சரி தக்காளி போட்டுடலான்னு சொல்லிட்டு தக்காளியை போட்டாச்சு. இப்போ தக்காளி நல்லா ஃப்ரை ஆகட்டும், அது கூட மசாலாஸ் எல்லாம் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு கல் உப்பு ஆட் பண்ணிப்பேன் ஃபஸ்ட்டு. நான் தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கோன்னு. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா, அப்புறம் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் இருந்துச்சு, அது கொஞ்சம் போட்டுக்கணும். நல்லா போட்டுட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கொஞ்சம் போட்டுக்கினேன். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதங்க வைத்து கொஞ்சம் வெயிட் பண்ணேன். கொஞ்சம் வதங்குற ஸ்டேஜ் ஆகிடுச்சு. அப்புறம் கேர்டு தயிர் எடுத்துகிட்டு ஒரு தேவையான அளவுக்கு நான் போட்டுக்கினேன். எனக்கு எவ்வளோ கிரேவி வேணும் அந்த கிரேவி முட்டைக்கு நான் தயிர் போட்டுட்டு கொத்தமல்லி ஆல்ரெடி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேன், அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கினேன். அது நல்லா அது கூட ஃப்ரை பண்ணிட்டு கத்திரிக்காய் வச்சு 3 கத்திரிக்காய் எங்கடா வச்சோம்னு போட்டு பத்துன்னு 3 ஃபுல்லாக அது மாதிரி இருந்துச்சு. ஃப்ரிட்ஜில் இன்னொரு கத்திரிக்காய் எடுத்துன்னு கட் பண்ணி போட்டலாம் போயிட்டேன். இப்போ போயிட்டு கத்திரிக்காய் எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி இதில் போட்டாச்சு. இப்போ நான் கத்திரிக்காய் சொல்லிட்டு நல்லா வதங்க விட்டேன். கொஞ்சம் ஆயிலில் நல்லா அந்த எசன்ஸ் எல்லாம் அந்த கத்திரிக்காய்க்குள்ளே இறங்கட்டும். அப்புறம் அந்த கத்திரிக்காய் பிளேனாக இருந்தால் கொஞ்சம் டம்மாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் நான் அரிசி வாஷ் பண்ணி 1 கிளாஸ் அரிசி வச்சுட்டு இருந்தேன். அந்த 1 கிளாஸ் அரிசி என்ன பண்ணேன், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கினேன். அரிசி நல்லா வடிகட்டி வாஷ் பண்ணி போட்டு 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி வைக்குவேன் நான் மோஸ்ட்டு. அதனால் என்ன பண்ணேன், நல்லா அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா ஏன்னா அந்த மிக்ஸ் பண்ணா இருக்கும் மோஸ்ட்லி. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கின்னு அப்புறம் போய்ட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுவேன். 2 கிளாஸ் தண்ணி அரிசிக்கு நான் ஊற்றிப்பேன். சரி ஊற்றிட்டு இப்போது இதில் எதனா காரம் கம்மியாக இருக்கா டேஸ்ட் பார்க்கணும் நம்ம முடிச்சுக்கு முன்னாடி, அது ரொம்ப முக்கியம். அதனால் கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுட்டு அந்த கல் உப்பெல்லாம் கரைஞ்சிருக்கும் ஐ திங்க் ஸோ. அதனால் கலக்கி விட்டு டேஸ்ட் பார்த்தேன், கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் காரத்துக்காக காரமாக போட்டு குக்கரை மூடியாட்டு இது மூடிட்டேன். லாஸ்ட்டில் விசில் இறக்கிட்டு சுட கத்திரிக்காய் வெஜிடபிள் பிரியாணி ரெடியாகி விட்டது. அப்படியே உதர்னா நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வெஜிடேரியன் டேஸ்ட் தான் இருந்துச்சு, பிரியாணி டேஸ்ட் தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஆல் ஓவர் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் நல்லா இருந்துச்சு. வெஜிடேரியன் ஃபேன்ஸுக்கு சீரியஸாக பிடிக்கும் இது. நல்லா இருந்துச்சு. அது கூட ரைத்தா வச்சு இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் அண்ணன் லஞ்சுக்கு இது தான் பண்ணி டிஃபன் கட்டி கொடுத்து அனுப்பியிருக்கேன். என்ன ஆயிருக்குன்னு வந்தப்போ தான் கேட்குறோம். பட் எக்ஸாக்டாக நல்லா இருந்துச்சு சாப்பிட. நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். பாய்.